வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் பேரண்டிங் தாட். இந்த பதிவு சாப்பாடை பற்றினது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்க, ரொம்ப சோஷியலாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க ரொம்ப நல்லா வந்திருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பண்ணும்போது அவங்க ஒரு வயசு பையன் கொஞ்சம் பெருசாகும்போது அப்பாவும் பையனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பையனுக்கு ட்ரிங்க் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் வாரம் தண்ணி அடிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இது நடந்துகிட்டே இருந்தது. பையன் நல்ல வேலைக்கு போகிறாப்புல, எல்லாம் போகிறாப்புல. ஸோ எங்கே போனாலும் இந்த பையன் பார்ட்டி அப்படின்னா ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாப்புல, எப்போ போனாலும் தண்ணி போடுவாப்புல, ஆனால் ஹாப்பியாக இருப்பாப்புல. இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, இந்த பையனோட உடல் பாதிக்க ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போய் இப்போ அந்த பையனால் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, குடியை விட்டால் தான் இந்த பையனை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அந்த பையனால் குடியை விட முடியல. அப்படியே வாழ்க்கை போகுது, டைவர்ஸ் ஆயிடுது, யாருமே அவங்க கூட இல்லை, அந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இதில் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதாக இருக்கும்போது ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட நமக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்குறதே இல்லை. நான் சின்னதாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே நான் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியாது, பட் இதுதான் உண்மை. ரொம்ப சின்ன குழந்தையிலே நான் டம்ளரில் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டம்ளரில் பால் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்ற ஸ்டேஜ் வரும்போதே சின்ன வயசுலேயே நான் நல்லா சாப்பிடுவேன். எந்த பிரச்சனையுமே இருக்காதான், போட்டு வச்சா நல்லா சாப்பிட்ருவேன். இப்போ இது ஆனால் நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். எப்போது 7 வயசு வரையும் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஆனால் நல்லா சாப்பிடுவேன். 7 வயசுக்கு மேலே என்னோடய பாடி வேறு திசையில் வளர ஆரம்பிச்சிருக்கு. நேராக வளராமல் சைடில் நான் வெயிட் போட ஆரம்பித்தேன். ஸோ வெயிட் போட ஆரம்பித்தோடனே இது யாருமே கவனிக்கல. ஆனால் அப்படியே நாளில் பார்த்தீங்கன்னா நான் ஒபீஸ், ஐ வாஸ் கால்டு ஒபீஸ் சைல்டு. அப்போது இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் ஒபீஸ் ஆகும்போது எல்லாருமே நான் ஒபீசிட்டி வந்துருச்சுன்னு எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும் போதே நான் குண்டாக இருக்கேன்னு நிறையா பேர் பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வரையிலும் என்னோடய சாப்பாடு பற்றி சொல்லாமல் திடீர்னு நீ கம்மியாக சாப்பிட்ணுன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லும்போது எனக்கு புரியாது, ஏன் என்னை கம்மியாக சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க, இவங்களாம் நல்லா தானே சாப்பிட்றாங்க, நான் மட்டும் ஏன் கம்மியாக சாப்பிட்ணுன்னு எனக்கு அந்த வயசில் புரியல. அப்புறம் வாழ்க்கை பூராவுமே அதே தான் நடந்துச்சு. எப்போதுமே நான் குண்டாக இருக்கேன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த கம்மியாக சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸ் வாழ்க்கை பூரா எனக்கு கேட்டு எப்போல்லாம் என்னை கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்கன்னா நான் ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வருது, இந்த வரல இப்படியே தான் நான் இருக்கேன். ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன், என்ன பேரண்டிங்கில் என்ன தப்பு பண்ணாங்க, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை எப்படி வளருதுன்னு அவங்க அம்மா அப்பா நோட் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிவிட்டு ஓகே இந்த குழந்தை நிறையா வளருதா, இதை சைடில் நிறையா வளருது, சைடில் நிறையா வளர்ந்தாவே அப்போ என்ன அர்த்தம், குண்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் என்னென்னா, உள்ளே அதிகமாக போகுது, அது செயலாக வெளியில் கம்மியாக இருக்குது. ஓகேயா, ஸோ மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அதை எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது. இதுதான் சிம்பிளான விஷயம். அப்போது நான் எப்போ 7 வயசுலேருந்து குண்டாக ஆரம்பிச்சனோ அப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஓகே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் பண்ணியிருக்கணும். கான்ஷியஸாக இந்த எஃபர்ட்டை வீட்டில் பண்ணலை. ஓகே, எங்கள் அப்பாவோ அம்மாவோ என் கூட நிறையா விளையாண்டுருக்கணும், என்னை ஓட விட்டுருக்கணும். என்னை மட்டும் நீ ஓடுன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது, அவங்களும் என் கூட எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், அவங்களும் என் கூட ஒரு விளையாண்டுருக்கணும். என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அவங்க அன்கான்ஷியஸாக எனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது அந்த வயசில் அட்வைஸ் பண்ணுறதோட அன்கான்ஷியஸாக இந்த குழந்தைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இன்னொரு பாயிண்ட் ஓகே நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு குழந்தைய குண்டு பண்ணுது, அப்போ அந்த சாப்பாடில் சில மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் ஃபேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஜாஸ்தி பண்ணியிருக்கணும், மோர் வெஜிடபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபுட் ஸ்டைலை மாற்றிருக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அந்த குழந்தைக்கு மட்டும் பண்ணாமல் அந்த ஃபேமிலியை அடாப்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஃபேமிலியே அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஓகே ஒரு மாற்று டேஸ்ட். இப்போ நம்ம வீட்டில் சிக்கன் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சிக்கனை யார் பழக்கினது?
பிறக்கும் போதே குழந்தை வந்து சிக்கன் சாப்பிட்டு பிறக்கல இல்லையா, நம்ம தான் ஒவ்வொரு ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஃபுட்டு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ்